வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரோட்டு கடை தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம அந்த மசாலாவை அரைச்சிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 6-7 வரமிளகா, 2 பெரிய வெங்காயம், 4-5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிக்கலாம். வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதுமான அளவு இருக்கும். இப்போ இது ரெடியாக இருக்குது, இது இருக்கட்டும். அடுத்து நம்ம தோசை ஊற்றிடலாம். இது கொஞ்சம் வெந்ததும் நம்ம இது மேலே அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துடலாம். தோசை ஒரு சைடு கொஞ்சம் நல்லா வெந்தாதான் மாவோட சட்னி மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் ஓட்டையாக வந்ததுக்கப்புறமா சட்னியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. சட்னியை அதே மாதிரி அதிக அளவு சேர்த்திங்கன்னா தோசை அப்படியே சாஃப்டாகி பிஞ்சு வரும். அதனால் ரொம்ப அதிகமாக ஒரே இடத்துல தடவாதீங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னி பச்சையா இருக்கனால நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கிறேன். உடனே நம்ம எடுத்துடலாம். நம்மளோட கார தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை தயிர் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேறு எந்த சட்னியுமே அரைக்க வேண்டாம். இல்லை அப்படி உங்களுக்கு சட்னியோட சாப்பிட்ணுன்னா தேங்காய் சட்னி இதோட பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். தோசை நல்லா காரமாக இருக்கனால தேங்காய் சட்னி ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.